தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அடுத்த மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாடு, இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வழங்க கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன தடவை எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம். அதுபடி நாங்கள் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த மாநாடை மிக சிறப்பாக நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் முதல் மாநாடு வெற்றி பெற்றிருக்கீங்க, இரண்டாவதா தென் மாவட்டத்தில் நடத்துறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக வெற்றி மாநாடாக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் எது தொட்டாலும் அது வெற்றி தான். விஜயகாந்தோடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாநாடு நடக்குது. மாநாட்டுக்கு செய்தியாளர்களுக்கு அனுமதி இருக்கா சார்? காவல்துறை சார்பில் இல்ல இல்ல சார், மாநாட்டுக்கு செய்தியாளர்களை உள்ள விடுவீங்களா, எடுக்க விடுவீங்களா? எங்களெல்லாம் செய்தியாளர்கள் விடுவீங்களா? நீங்க எல்லாமே எந்த தகவலுமே வர மாட்டேங்குது சார். இல்ல இல்லங்க, அப்படி இல்லங்க. இப்ப எல்லாருக்கும் எப்படின்னா இல்லங்க, எந்த தகவலும் கொடுக்க கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. நீங்க இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, இப்போ எஸ்பி அலுவலகத்துக்கு நம்ம காவல்துறை அவங்களுடைய எஸ்பி அலுவலகத்துக்கு வரும். பாத்தீங்கன்னா நிறைய பேர் கும்பலா எல்லாருமே வந்துடுறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. எல்லா இதுவான்றது தானே ஒழிய எதுவும் சொல்லக்கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் முறைப்படி எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிப்பார்ன்றதுக்கோசம் தான் நாங்கள் வந்து கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும். போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும். அதோட இங்கே அதிக அளவில் இருப்பாங்கன்றது. எத்தனை ஏக்கர் பரப்பளவு சார் தலைவர் ஆய்வு பண்ணுறதுக்கு வருவாரா? எத்தனை ஏக்கர் பரப்பளவு நடத்துறீங்க? மொத்தம் வந்து 506 ஏக்கருங்க. அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம். சாதகமாக இருக்குமா தாவேக்காவுக்கு? எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும்.